நம்ம பொதுவா ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு நல்லாயிருக்கு அப்படின்னா வந்துட்டு, இன்னொரு வாட்டி போகணும்னு யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த சென்னை எக்ஸ்பிரஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு செகண்ட் டைமா வந்திருக்கோம். போன வாட்டி ஆர்டர் பண்ண எதுவுமே இந்த வாட்டி ஆர்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாட்டி என்ன ஆர்டர் பண்ணோம்னா, மட்டன் சுக்கா, சிக்கன் லாலிபாப் அண்ட் சிக்கன் வேப்புடு. அதுக்கு வந்து ஒயிட் ரைஸ் சர்வ் பண்ணியிருந்தாங்க. அது போக வந்துட்டு பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து ஒயிட் ரைஸ் கூட வந்துட்டு அந்த சிக்கன் வேப்புடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அண்ட் பரோட்டா கூடயும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இந்த சிக்கன் லாலிபாப்க்கு இப்போ குடுத்துருக்கிற இந்த டிப் இருக்கே செம்ம டேஸ்ட்டா இருந்தது. இந்தியால சாப்பிட்டதுக்கப்புறமா 10 வருஷமா யுஎஸ்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு டிப் கிடைக்கவே இல்ல. அண்ட் பரோட்டா கூட இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் வந்து தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். நான் யுஎஸ்ல வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா. அதுக்கப்புறமா வந்துட்டு கொத்து பரோட்டா. மதுரையில சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு கொத்து பரோட்டா நான் இன்னைக்கு தான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். கிட்டத்தட்ட சொல்லணும்னா 12 வருஷம் கூட ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். பொதுவாக மட்டன் பிரியாணி தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி மட்டன் பிரியாணி இல்லை அப்படின்னு சொன்னதுனால சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணோம். அது வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பாக்ஸ்குள்ள போட்டு எடுத்தாச்சு. நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா தான் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வீட்டுக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையுமே வந்து தனித்தனியா பாக்ஸ் போட்டு சூப்பரா பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ நம்ம 2 நாளைக்கு இருக்கும் போல அவ்ளோ இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு பொதுவா வந்து பிரைஸ் ரீசனபிளா தான் இருக்கும். அண்ட் வந்து இங்க சீம்பால் இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னடா இது நம்ம ஊர்லயே நமக்கு கிடைக்காது, இங்க கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒண்ணு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆர்டர் பண்ணிட்டேன். அது கொண்டு வந்து குடுத்த உடனே சில்லுன்னு தான் வச்சிருந்தாங்க. நல்ல ஏலக்காய் ஃப்ளேவரோட சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி நான் ஒண்ணு எதிர்பார்க்கவே இல்ல. இன்னைக்கு வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லப்போனா 30 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப தான் வந்து சீம்பால் சாப்பிடுறேன். அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது.